ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஈவினிங் டைம் சூப்பரான ஈஸி ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் அப்படின்னா கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான ஷேப்ஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி பீசஸ் போட்டுக்குங்க. இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக மிளகாய்த்தூள், பெப்பர் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு கலக்கி சூப்பராக ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு இதை சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ உண்மையை சொல்லணும்னா இந்த ரெசிபி எங்கள் வீட்டில் செஞ்சு எங்களுக்கே பத்தலை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.